சுற்றி நிறைய பேர் யாருன்னே தெரியாது. அப்படி நீ பாதுகாத்திருந்தீங்கன்னா பக்கத்துலலாம் இருந்திருக்கணும். நீ ஏன் ஓடி ஒளிஞ்ச? அப்படி அவள் லவ் பண்ண பட்டி இருந்தாலும் ஸ்கூல் கோட் வந்து பட்டனே இருக்காது, எல்லாம் இப்படி இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி சைடில் தான் கடந்தது. இது திட்டமிட்ட கொலை. ஸ்ரீமதிக்காக போராடின அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நல்லடக்கமானத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் வந்து ஸ்ரீமதியை வந்து நிறைய பேர் நல்லடக்கம் பண்ணக்குள்ளே பார்க்கணும், அவளுடைய முகத்தை நேரில் பார்க்கணுன்னு எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து யாருமே விடலை, தடை செஞ்சிட்டாங்க. சரி, மறுநாள் வந்து ஒரு தாயை நலம் விசாரிக்க வரத்துக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது இந்த ஸ்ரீமதியோட கொலை வழக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உலக மக்கள் மத்தியில் பரப்பப்பட்டது. அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர்லாம் முன் வந்தாங்க. அது இப்படி பார்க்க போனால் குழந்தைகள் நல வாரியத்துறையிலேருந்து சரஸ்வதி அம்மா வந்து வந்தாங்க. அதாவது அவங்க வந்து முறை என்னவோ ப்ரொசீஜர் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அந்த ஸ்கூலில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா, லேடிஸ்க்கான ஹாஸ்டல் இருக்கா, அதுக்கு பர்மிஷன் இருக்கா அப்படின்னு தான் பார்க்க வந்தாங்க. அது மாதிரி பார்க்கக்குள்ள 3 மாதத்துக்கு முன்னாடியே அதே கலெக்டர், அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து பர்மிஷன் வேணுமோ வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் விளம்பரம் பண்ணியிருந்தாராம். ஆனால் அதை பார்த்துட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் எந்த ஒரு எதுவுமே பர்மிஷனே வாங்கலைங்களாம். அப்படி வாங்காத ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்லே பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி சரஸ்வதி அம்மா வெளியே கொண்டுட்டு வந்தாங்க. அந்த உண்மையை வெளியே கொண்டுட்டு வந்த அந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு எம்ப்ளாயாக இருந்து அவங்க கடமையை தான் செஞ்சாங்க. அவங்க வந்து ஸ்ரீமதி பக்கமோ இல்லை ஸ்கூல் பக்கமோ யார் பக்கமோ வந்து பேச கிடையாது. நியாயம் என்னமோ உண்மை என்னமோ அதை தான் சொல்ல வந்தாங்க. உண்மையை சொல்ல வந்த ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. எங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. நிறையா முறை நாங்கள் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 13ஆந்தேதி 6/19 தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. 6:40 இறந்துருச்சு குழந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணக்குள்ளே குழந்தை வந்து மாடியிலேருந்து தான் விழுந்தான்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து ஜிஹெச்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் வந்து குழந்தை எப்படி இருக்குது எல்லாமே கேட்டோம். அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் ஜிஹெச்சுக்கு வாங்கினாங்க. நாங்கள் வரந்தோடனே நீங்கள் ஜிஹெச்லேயே இருக்கணும் பாப்பா பக்கத்துலேன்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னோம். ஆனால் அதெல்லாம் அவங்க காதிலே வாங்கலை. திரும்ப 6:40 குழந்தை வந்து இறந்துருச்சு வந்து வாங்கிக்கினாங்க. நாங்கள் ஓடணும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஸ்கூல் நிர்வாகத்திலேருந்து வேறு டீச்சர்ஸ் தான் 2 பேர் நின்னாங்க. அதுவுமே மெயின் கேட்டில் தான் நின்னாங்க. ஆனால் இவ்வளோ குழந்தை செத்துதுன்னு நான் பதற அடிச்சுட்டு ஓடியுமே என்னை யாருமே ஒரு ஆறுதல் சொல்லலை. இப்படி தான் செத்துச்சு, அப்படி தான் போச்சு அப்படின்னு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. அவங்க மெயின் கேட்லேருந்து ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த திசை பக்கமே இல்லை. அப்புறம் எல்லாருமே வந்து ஸ்கூல் பொண்ணா இந்த மாதிரி அது இருட்டிலே வந்துருச்சு, எப்பயே வந்துருச்சு, அப்படி இப்படின்னாங்க. இது அப்போவே எங்களுக்கு வந்து பாப்பா வந்து தற்கொலை பண்ணிக்கல, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, கொலை தான் செய்யப்பட்டிருக்கா, நிறைய பேர் வந்து எங்களை நேரத்திலே வந்துருச்சுங்கிறாங்களே அப்படின்ட்டு திரும்ப நாங்கள் ஓடுறோம். டாக்டரை பார்த்து, டாக்டர் பேர் என்னெல்லாம் தெரியாதம்மா, அவன் குழந்தை வந்து இறந்துதாம்மா அங்கே சேர்த்துதுன்றாரு. அப்போது ஒரு குழந்தை வந்து 6:19 என்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன்னு சொன்னால், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு தாய் வரந்தனே செத்த குழந்தைய ஒரு பெஞ்சிலே இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு மூலையில் போட்டு வச்சுருந்து, அந்த தாய் வந்த வாட்டி அம்மா இது உன் குழந்தையா அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணி மார்ஜரிக்கு கொண்டுட்டு போனால் எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. குழந்தை எடுப்பிலே மார்ஜரிக்கு கொண்டுட்டு போகுது, தாய் பார்க்கவே இல்லைங்கக்குள்ளே எங்களுக்கு அடுத்த கட்டமே ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. பாப்பா தற்கொலை பண்ணிக்கல,
கொலை தான் செய்யப்பட்டான்னு 2வது இடத்துட்டு எங்களுக்கு சந்தேகம் வந்தது. திரும்ப நாங்கள் மார்ஜரிக்கு போயிட்டு எங்கள் பாப்பாவை நாங்கள் பார்த்தே ஆகணுன்னு சொல்லிட்டோம். காமிச்சாங்க. காமிக்கக்குள்ளேயே 3வது சந்தேகம், எங்களை எல்லாமே பாப்பா போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருள்களையுமே கைட்டிக்கிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்குமே யாருக்கிட்ட அந்த பொருள் இருக்குது, யாரால் கைட்டப்பட்டது, யார் கைவசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரைக்குமே தெரியாது. எங்களுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய எங்களுக்கு பொருள் போட்ட எங்களுக்கு பொருள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கைட்டிக்கிட்டாங்க. திரும்ப பாப்பாவுமே வந்து பாடி உப்பி போய் வயிறு உப்பி போய் பாப்பா வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் தான் வந்து இறக்கப்பட்டிருக்கா. பேண்ட்டு வந்து நிக்கர் தான் போட்டிருப்பா. பேண்ட் வந்து இடுப்புக்கு கீழே அப்படியே பாதி தான் இருக்கும். அது மாதிரி டாப்பு போட்டிருப்பா. அந்த ஸ்கூல் கோட் வந்து பட்டனே இருக்காது. எல்லாம் இப்படி இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி சைடில் தான் கிடந்தது. ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கும் அப்படிங்கும்போது பட்டனை கழட்டி விட்டா இது பண்ணும். அப்போவே எங்களுக்கு 3வது இடத்த இன்னும் அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு சந்தேகம் வந்தது. என்னடா பாப்பா வந்து பட்டன்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கும்போது நாங்கள் அப்போவும் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு அந்த கொலை தான் செஞ்சுது அப்படின்றது எங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சுது. திரும்ப இப்போ ஸ்ட்ரக்சர்லேயும் நிறைய ரத்தம் இருந்தது. சரி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே, நம்ம வந்து அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்து நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டால் தான் உண்டு, நம்மளாம் கற்பனை எதுவும் பண்ணிக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் அந்த ஆதங்கத்திலையும் ஸ்கூலுக்கு ஓடுறோம். ஆனால் நிர்வாகம் என்ன பண்ணிடுச்சுன்னா லீவ் விட்ருக்கு, ஸ்கூலுக்கே லீவ் விட்ருக்கு. அன்றைக்கி எங்களுக்கே தெரியாது. என்னடா ஸ்கூல் குழந்தைங்களாம் ஒன்றும் காணுங்கக்குள்ளே இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு அங்கே உள்ளவங்க சொன்னாங்க. சரி, என்ன மெசேஜ் போட்டிருக்காங்கன்னு நாங்கள் அக்கா பக்கம் விசாரிக்கக்குள்ளே பாப்பா வந்து ஸ்கூலுக்கு பாப்பா தற்கொலையோ கொலையோ செய்யப்பட்டிருக்கா, அதுக்காக லீவ் விட்டுறதே அவங்க ஒன்று சொல்லியிருக்கணும். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூல் வந்து வேலை நடந்துட்டுருக்கு, துப்புரவு இந்த பனி ஒரு சின்ன சின்ன வேலை நடந்துருக்கு, அதுக்காக வந்து இந்த இன்றைக்கி ஸ்கூல் லீவுன்னு சொல்லி தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் மெசேஜ் போயிருக்கணும். எங்ககிட்ட ஒரு 5-6 பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. எங்கள் பிள்ளைங்களுக்குமே அந்த மாதிரி தான் மெசேஜ் வந்திருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அவங்க மீடியாக்கிட்ட வந்து பாப்பா இந்த ஸ்கூலில் வந்து ஒரு தற்கொலை செய்யப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி மீடியாவுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக மீடியாவுக்கு சொன்னாங்க, எதை வச்சு சொன்னாங்க? அப்போ எங்களுக்குள்ள சந்தேகங்களை யார் தீர்க்கிறது? நாங்கள் கேட்குறோம். அப்புறம் நான் ஓடிக்கு போய் கேட்குறோம், எங்கேருந்து பாப்பா வீந்தா, எப்படி வீந்தா, என்னங்க ஒன்று, இங்கேருந்து நான் போகிறதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளாரையே அந்த ஸ்கூலை சுற்றிங்க. ஸ்கூலுக்கு லீவு, ஆனால் ஸ்கூலை சுற்றி நிறையா பேர் யாருன்னே தெரியாது. எல்லோரும் வெறும் ஆட்களாக உள்ள உட்காந்துருந்தாங்க. வெளியே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 300 போலீஸாவது இருந்தது. எதுக்காக ஒரு 300 போலீஸ் குவிக்கப்பட்டு இருந்தாங்க? சரி, அப்படி குவிக்கப்பட்டு இருந்தாலும் பாப்பா தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. தற்கொலை பண்ணின பொண்ணு எங்கேருந்து வீந்தா, எப்படி வீந்தா, நீ ஆம்புலன்ஸில் கொண்டுட்டு போனியா, இல்லை எந்த டிரைவரை வச்சு கொண்டுட்டு போனா, இல்லை சரி பதட்டத்தில் நீங்கள் ஆம்புலன்ஸுக்கே ஃபோன் பண்ணல, அர்ஜென்ட்டுக்கு உயிர் இருக்கும்னு சொல்லி உங்கள் வேனே தூக்கிட்டு போயிருந்தாலும் எந்த வேனில் தூக்கிட்டு போனால் அந்த வேன் நம்பர் என்ன, அந்த குழந்தைய யாரெல்லாம் தூக்குனீங்க, ஃபஸ்ட்டு யார் பார்த்தா, அப்போ அக்கம் பக்கம் உள்ள ஜனங்கள்லாம் வந்தாங்களா, இல்லை ஸ்கூல் நிர்வாகம் மட்டும்தான் இருந்துச்சா, அந்த வேனில் தூக்கி போட்டுட்டு போகல பாப்பாவுக்கு உயிர் இருந்ததா இல்லையா, ரத்தம் கசஞ்சுதா, யார் மேலே படுத்திருந்தா, யார் கையில் இருந்தா, யார் கையில் பாப்பாவோட ரத்தம் இருந்தது? ஏன்னா ஸ்ட்ரக்சரில் ரத்தம் இருக்கும் போது கண்டிப்பாக தூக்கிட்டு போனவங்க கையிலையோ மடியிலையோ சேரீலையோ இல்லை ஒரு இதுலேயோ ரத்தம் இருந்திருக்கணும். அந்த மாதிரிலாம் யார் கையில் இருந்தது? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நான் அப்படியே இன்னைக்கு 13 நாளாக பைத்தியம் பிடிச்சி போய் அலையிறேங்க. இதெல்லாம் ஒரு தாய்க்கு மரணம் வந்து பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கலாம். ஆனால் அந்த மரணத்துக்கே காரணம் தெரியாமல் இருக்கு பாருங்கள். இதை விட ஒரு இது உலகத்தில் யாருக்குமே இருக்க முடியாது. நான் அப்படியே பைத்தியமாக இது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி யாராலாம் நடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு எங்களுடைய பல கேள்விகளுக்கு விட தெரியும். 2வது அந்த வேன் வந்து மெயின் கேட்டில் எப்போ மூவ் ஆச்சு, இந்த மாதிரி பல கேள்விகள். யார் டிரைவரு, யார் மூவ் ஆனா, யார் ஐடென்டிஃபை பண்ணனா, யாருக்கு, இது மாதிரி பல கேள்விகளுக்கு விட தெரியல. அடுத்த விஷயம், பாப்பா விழுந்ததுன்னு சொன்னாங்க. விழுந்த இடத்த ஒரு சொட்டு ரத்தம் இல்லைங்க, ஆனால் ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ ரத்தம் இருந்ததுங்க. அந்த ஒரு இடம் மேலேருந்து விழுந்ததுங்கனாங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் விழுந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான அடையாள மார்க் எதுவும் கிடையாது, ரத்தம் கிடையாது, ஒரு தவை மட்டும் கிடந்தது. அந்த தவையுமே வந்து காயப்பட்ட நிலையில் தான் இருந்தது. அடுத்த கேள்வி நாங்கள் கேட்டோம், சரிங்க பாப்பா விழுந்ததை வீடியோ
உங்கள் ஸ்கூலில் உள்ள வீடியோ காமிங்க, நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை மணிக்கு வீந்தா என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தயவு செஞ்சு வீடியோ காமிங்கண்ணா, காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த விஷயம், இந்த பாப்பா வந்து லெட்டர்னு சொல்லி ஒன்று காமிக்கிறாங்க. அந்த லெட்டரை பார்த்தீங்கன்னாக்க பாக்கெட்லேருந்து, அவளுடைய பாக்கெட்லேருந்து எடுத்தாங்க. பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது அவங்க ஒரு ஃபோட்டோவாவது பிடிச்சி வச்சுருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாக்கெட்லேயே இருந்திருக்கலாம். எதுக்காக ஸ்கூல் அவள் பேக்கில் இல்லை, அவள் போட்டிருந்த பாக்கெட்டில் இருந்ததுங்கும் போது பாக்கெட்லேயே தானே இருக்கணும் லெட்ரு. நாங்கள் வந்து இப்போ பேரண்ட்ஸு முன்னாடி எடுத்து காமிச்சிருக்கலாம், இல்லை நாங்களே கூட பிள்ளை செக் பண்ணி பார்த்து எடுத்துருக்கலாம். எதுக்காக நீங்களே வந்து எடுத்தீங்க? பேரண்ட்ஸோட நாலேஜுக்கே இல்லை, அப்படி நீங்கள் எடுக்கப்பட்டுட்டீங்க. பிள்ளை வந்து நீங்கள் முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கக்குள்ளேயோ எடுக்கப்பட்ட ஒரு லெட்டரை அடுத்த நிமிஷமே அம்மா உங்கள் பொண்ணோட பாக்கெட்டில் லெட்ரு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவலேது என்கிட்ட சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரிமா உங்கள் பொண்ணு லெட்ரு எழுதிட்டு குதிச்சிட்டா, இல்லை ஏதோ ஒரு தகவலாக அந்த நிமிஷமே சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த லெட்டர் வந்து சொல்லப்பட்ட விஷயம் 13ஆம் தேதி ஒரு 4:30க்கு தான் சொல்லப்பட்டாங்க. அப்புறம் நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்கிறோன்னு சொல்லி எங்களை லேட் பண்ணாங்க. அடுத்த விஷயம் நாங்கள் கேட்டோம். என்ன கேட்டோம்னா, பாப்பாவுக்கு வந்து திங்ஸு இதெல்லாம் பேக்கு இதெல்லாம் காமிங்க, பாப்பா தங்கியிருந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த மாடிலாம் நாங்கள் ஏறி போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். ஆனால் எங்களுக்கு எல்லா பதிலுமே வந்து நிர்வாகத்தில் இருந்து ஒருத்தர் கூட வந்து சொல்லவே இல்லை. எல்லாமே எங்களை வந்து அப்படியே ஒரு முரண்பாடான ஒரு பதில் யார் சொல்கிறாங்கன்னா, எல்லாமே அரசாங்க அதிகாரிகள் போலீஸு தான் சொன்னாங்களே தவிர அந்த ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு யாருமே சொல்லலை. அங்கே நடந்தது என்னன்னு ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு தெரியுமா, இல்லை எங்கேயோ இருந்து வந்து ஒரு பாதுகாப்பு பணியோ இல்லை அவங்க வேலை செய்கிற வர போலீஸுக்கு தெரியுமா? இதுவே இந்த கேள்வியுமே என்னை போட்டு அப்படியே மண்டையெல்லாம் பிச்சுக்குது. அவங்க இந்த மாதிரி அந்த ஸ்கூலில் ஒரு தற்கொலையோ கொலையோ நடக்கப்பட்டிருக்கு, அதுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர அவங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரியும்? ஆனால் கேட்டை பூட்டிக்கிட்டாங்க, மெத்தைக்கு எங்களை போகவே விடலை, பாப்பா தங்கியிருந்த இடத்த பார்க்க விடலை, பாப்பா பேக்கோ நோட் எதுவுமே எங்களை காட்ட விடலை. அதுக்கப்புறம் எங்களை ஸ்கூல் உள்ளரையுமே விடலை, எங்களை வந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஆனால் பாப்பா வீழ்ந்த இடத்த ஒரு சொட்டு ரத்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாத இடத்துல கைரேகை ரத்தக்கரை இதெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த கைரேகைக்கு நாங்களே கேள்வி கேட்கல, இந்த கைரேகை யாருதுன்னு நாங்கள் கேள்வி கேட்கல. ஆனால் நிர்வாகம் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுது. எத்தனையோ கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லலை. கேள்வியே கேட்காம ஒரு இதுக்கு அந்த கைரேகைக்கு வந்து ரெட் ஆக்சைடு, அது பல ஆண்டுகளுக்கு முன்பு பூசப்பட்ட ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி அவங்க பள்ளி நிர்வாகத்தில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்களாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த கைரேகை தெளிவாக இருக்காது. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பின்பு நம்ம 13ஆம் தேதி எடுத்த ஃபோட்டோ மட்டும் நல்லா டார்க்காக இருக்கும். ஒரு கேட்டு பெயிண்ட் பண்ண வராரு, அந்த கேட்டு வந்து அவர் கைரேகையை வச்சுட்டு போனால் கூட, ஒரு படிக்காதவனாக இருந்தால் கூட இது என்னப்பா அசிங்கமாக இருக்குது, அதை வந்து ஆயில் போட்டு தொடச்சிட்டு போப்பா அப்படின்னு தான் நம்மளும் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. யாராவது அந்த கைரேகையை விட்டுட்டு எதுக்கு அது என்ன அடையாள சின்னமாங்க? எதுக்காக நம்ம எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் எதுக்காக அடிக்கிறோம்? பழசாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் புதுமையாக மாற்றணுங்கிறதுக்கு தான் நம்ம பெயிண்டே பூச போடுறோம். அதில் வந்து கந்திஷ்டி பற்ற மாதிரி ஒரு கைரேகைங்கிறது எதுக்கு? இது யாராலாவது ஏற்றுக்கப்படுங்களா? அடுத்த விஷயம், அவர் தினகரன்லாம் அதே நிர்வாகம் தான் வந்து பேட்டி கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்குன்னா, அதாவது விடிய காலம்பரை 13ஆம் தேதி 5 மணிக்கு தான் நாங்கள் பார்த்தோன்றாங்க. ஆனால் ஒரு பெத்த தாய்க்கு 6:20க்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இது எந்த ஊர் நியாயங்க? 5:20க்கு நீ பார்க்குற, நீ என்ன பண்ண 5 மணிக்கு பார்க்குறேன்னு சொல்லி பேட்டி கொடுக்குற, 1.5 மணி நேரம் ஏன் தாய்க்கு ஃபோன் பண்ணலை? அப்போ தாயை விட அங்கே பாதுகாக்கிறவங்க யார் இருக்கிறா? அப்போ அப்படி நீ பாதுகாத்துருந்தீங்கன்னா பக்கத்துலலாம் இருந்திருக்கணும், நீ ஏன் ஓடி ஒளிஞ்ச? சிசிடிவி ஃபுட்டேஜ் பல ஆர்கியூமெண்ட்டுகளுக்கு பிறகு வருது. அதை கேட்கக்குள்ள எங்களுக்கு இன்னும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க. இது ஆணித்தரமாக கொலை தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை தாங்காமல் வந்துருச்சுங்க. ஏம்மா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நைட்டு 10:30க்கே வீழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு செகண்டு தாங்க ஓடும். அதில் உண்மையிலேங்க நான் இல்லை, நீங்கள் யார் வேணாலும் பாருங்கள், ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே இருக்காது. 10:30 சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களே தான் காமிக்கிறாங்க நைட்டு. அதுக்கு நாங்கள் திரும்ப என்ன கேள்வி கேட்போம்? நைட்டு வீழ்ந்துருக்கா 10:30க்கு, எப்படிங்க 5 மணிக்கு பார்த்தேன்னு சொல்கிறீங்க? வியர்வை வந்து சத்தம் போட மாட்டாளா?
நேராக குதிக்கிற ஒரு பொண்ணு. நம்ம சாதாரணமாக கீழே விழுந்தாலே வழுக்கில் விட்டு விழுந்தாலே ஐயோ ஆமாம் அப்படி தாங்க கத்துவோம். இது வந்து எதர்ச்சி. ஆனால் 3வது மாடியிலேருந்து ஒரு வியற பொண்ணு ஒரு சத்தம் ஐயோ அம்மா அப்படின்னு கேட்கல. இல்லை மடார்னு தான் வியாதா? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் என்ன தூங்குறாங்களா? இல்லை வாட்ச்மேன் ஓடியாந்துருக்க மாட்டாரா? நைட்டு 10:30 மணிக்கு விழுது அப்படின்னா மேலேருந்து விழற பொண்ணு ஒரு சத்தம் கூடமாங்க இருக்காது. இது நீங்களே நல்லா யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். 13 நாளாக நான் பைத்தியமாக உட்காந்துருக்கேன். தயவு செஞ்சு என் பைத்தியத்தை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துங்க. பதிமூணாந்தேதி வந்து கைது பண்ணியாச்சுன்னு ஒரு 3 ஃபோட்டோ காமிச்சாங்க. அந்த 3 பேருமே உண்மையிலே அன்றைக்கி கைதே படலை. நாங்கள் திரும்ப உள்ளே போய் கேட்குறோம் அந்த கரஸ்பாண்டண்ட்டை நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு முடியாது, அவங்க உன்கிட்ட பேச பயப்படுறான்னு சொல்கிறாங்க. ஆனால் 5ஆனத்து வந்து என்கிட்ட பேச பயப்படுறாங்க. பப்ளிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. பெத்த தாய்கிட்ட நீ நடந்ததை தான் சொல்ல போகிற. நீ ஒரு பெண்மணி, நானும் ஒரு பெண்மணி, என்கிட்ட நடந்ததை சொல்ல போகிறேன். இதில் என்னங்க பயம் இருக்குது? உண்மையை நீ விளக்க போகிற. 2வது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் போராடுறோம், ஒன்றுமே நடக்கலை. அப்போ நீ எதுக்காக பயப்பட போகிற? ஒன்றுக்கிட்ட ஏதாவது சொல்லுவாங்க, ஒன்றுக்கிட்ட எல்லா உண்மையும் இருக்கும்போது உனக்கு எதுக்காக பயம் வருது? உண்மையை சொல்ல போகிறேம்மா, பாப்பாவுக்கு இதான் நடந்ததுன்னு சொல்ல போகிறேன். நானுமே வந்துட போகிறேன். நானுமே எதுக்கு போராட போகிறேன்? நான் ஏன் பைத்தியமே ஆகணும் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப ஏதோ ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கரஸ்பாண்ட் நாங்கள் எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்டோம். அவங்க கேட்க சொல்கிறாங்க, இவங்க கைது பண்ணியாச்சுங்கிறாங்க, எங்களை பேச பார்த்து பயப்படுறாங்கிறாங்க. அவங்களுக்கு சார்பாக பேச வந்த 4 பேரும் சாந்தி மேடம் எங்கங்க நீங்கள் வந்தீங்கன்னு கேட்கக்குள்ள சொல்கிறாங்க, அவங்களுக்கு 12 மணி வரையும் உடம்பு சரியில்லைம்மா, நல்லா தான் இருந்தாங்க, 12 மணிக்கு மேலே உடம்பு சரியில்லைம்மா படுத்துருக்காங்கங்கிறாங்க. இதில் எதுங்க உண்மை, எதுங்க பொய்? நான் எதைங்க நம்புறது, எதைங்க விடுறது? நீங்களாவே எல்லாருமே சேர்ந்து தயவு செஞ்சு எனக்கு மண்டையை தெளிவுபடுத்தி என்னை பைத்தியத்திலேருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க. ஒரு தாயோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் தயவு செஞ்சு நிர்வாகத்தையே தன்மையான முறையில் பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டதே 5வது வரை ஒரு ஸ்கூலு, 10 ஒரு ஸ்கூலு, 11, 12 ஒரு ஸ்கூலுங்கிறது தான் எங்களுடைய ஃபுல் எய்மாகவே இருந்தது. அதே போல் தான் 5வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் சேர்த்தேன். 6வதுலேருந்து இவங்க ஸ்கூலில் சேர்த்தேன். 11வது வந்து நாங்கள் மாற்றுறதா தான் பிளான் இருந்தோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா கொரோனா பிரச்சனை. அடுத்தது நீங்கள் என்னல்ல எங்கள் ஊர்லேயுமே ஒரு 10 பிள்ளைங்க படிக்கிறாங்க, யாரை வேணாலும் கேளுங்க. இவங்க அடிக்கடி பஸ்ஸை வந்து ஊர் உள்ளறையே விட மாட்டாங்க. மெயின் ரோடு வந்து 2 கிலோமீட்டர் இருக்குது. 2 கிலோமீட்டரில் தான் விடுவாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் பெரியநசலூரை பொறுத்தளவு அப்படி பண்ணுறாங்க. அதில் வந்து லேடிஸுன்னா என் பொண்ணு தான், ஸ்பெஷல் கிளாஸ் போகிறவ என் பொண்ணு தான், மற்றவங்களாம் பசங்க தான். நானுமே வெளியில் வேலைக்கு போகிறேன். அப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஃபாரினில் இருக்கார். நான் டெய்லியும் ஒரு நேரம் பார்த்த மாதிரி என் பொண்ணை விடவும் முடியாது, அழைச்சிட்டு வரவும் முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு மழை நாள் இருக்குது, இருட்டு இருக்குது, எப்படிங்க இது சாத்தியமாகும்? 365 நாளும் நான் அவள் பின்னாடியே போய்கிட்டு இருக்க முடியாது. நான் நல்லதுக்கு போகணும், கெட்டதுக்கு போகணும், அவளையும் பார்க்கணும், என் வேலையும் பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது. அதனால தாங்க நான் ஸ்கூல் பஸ்ஸு உள்ளறையே வராதுங்க. இப்போ 11வதில் நாங்கள் அதுக்கு நல்லா என்ன பண்ணணும், சரி இது கொரோனா பிரச்சனை, 11வது சேர்த்தாச்சு, சரி நல்லா படிக்கட்டும் அப்படிங்கிறனால டெய்லி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியலன்னு ஒரு 70 நாள் இருக்குது ஹாஸ்டல் போட்டோம். ஃபுல்லாக நல்லா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டல் போட்டோம். அப்போயுமே வந்து பாப்பா வந்து லோ மார்க்குனா 325 தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூல்லே 325 இந்த மிட்டம் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. ஹை மார்க்குனா 455 எடுத்திருந்தா இன்னும் நல்லா படித்து ஃபைனலாக வந்து 492 மார்க்கு பாப்பா எடுத்திருக்கிறா. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அது 70 நாள் வந்து பாப்பா நல்லாவே படிச்சுட்டு வீடு திரும்பினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப நான் 11வதுலேயே சொல்லிட்டேன், என்னால் வந்து வருஷம் ஃபுல்லாக அழைச்சிட்டு வர முடியாதுங்க. எனக்கு பாப்பா வந்து கடைசி வரைக்கும் என்னால் ஹாஸ்டலும் சேர்க்க முடியாது, வேண்டாம் நான் ஸ்கூல் மாற்றிக்கிறேன்னு பிரின்ஸ்பாலும் ஒத்துக்கிட்டார். 11வதுலேயே சொல்லிட்டு வந்தேன், பிரின்ஸ்பால் ஒத்துக்கிட்டார். 12வதுலேயுமே போயிட்டு அவங்க தான் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பக்கத்தில் உள்ள சத்யசாயியில் அட்மிஷன் போட்டோம். அங்கே நாங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தோம். எவ்வளோ கட்டியிருந்தோம்னா எங்கள் தம்பிக்கு பாப்பாவுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான் 51,650 ரூபா நான் கட்டியிருந்தேன். கட்டியிருக்கக்குள்ளே திரும்ப பார்த்திங்கனாக்க பாப்பாவுக்கு லெட்ரு நான் சத்தி ஸ்கூலில் எங்கள் பாப்பாவுக்கு தம்பிக்கு டிசி கொடுங்கன்னு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஏமா அங்கே அந்த ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இல்லைங்க என்னால் இந்த மாதிரி டெய்லியும் இப்போ ட்ராவல் பண்ண முடியாது, வேண்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க சரி எழுதி கொடுத்துட்டு போ, இருந்தாலும் ஒரு எழுதி கொடுத்துட்டு போ, யோசித்து கொஞ்சம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சாந்தி மேடம் என் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அவங்க ஃபோன் நம்பரை எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரப்பட்டது. ரிசல்ட் வந்த வாட்டி பாப்பா 4
492 எடுத்த உடனே சாந்தி மேடம் நீங்கள் காலை வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சாந்தி மேடம் தான் எனக்கு 4 டைம் கால் பண்ணி என்னம்மா யோசிச்சியா பாப்பாவை இங்கேயே சேருன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க என் பொண்ணுமே 10 நாள் சதீஷ் ஸ்கூலுக்கு போனால், சதீஷ் ஆகிக்கு போனால், எங்கள் தம்பியுமே போனான். ஆனால் எங்கள் 2 பிள்ளைங்களும் நாங்கள் சத்தி ஸ்கூலில் தான் படிப்போன்னு ஆணித்தரமாக இருந்துட்டாங்க. சரி நம்ம பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம மாறக்கூடாது, பிள்ளை படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றா, சரி அங்கேயே படிக்கட்டும், அவங்களுடைய ஆசை தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் நான் திரும்ப அப்புறம் மேடம் வந்து இந்த ஒரு வார்த்தைக்கு ஒத்துக்காத இருந்திருந்தா நான் என் பொண்ணே ஆசைப்பட்டிருந்தாலும் சேர்த்துருக்க மாட்டேன். நான் அது மாதிரி மேடத்திட்ட சொல்கிறேன், மேடம் பாப்பாவுக்கு வந்து நான் ஃபீஸ் கட்டிட்டேன், ஏற்கனவே அங்கே 51,650 ரூபா ஃபீஸ் கட்டிட்டேன், புக்கு வாங்கிட்டேன், யூனிஃபார்ம் வந்து தைக்கிறதுக்கு கொடுத்துட்டோம், இப்போ எப்படி மேடம் உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்க்க முடியும்? நான் 13ஆம் தேதியே சத்தி சாயில் ஃபீஸ் கட்டிட்டேன், ஸ்கூல் ஓப்பன் வந்து 20ஆம் தேதி தான், ஆனால் நான் 13ஆம் தேதியே தம்பிக்கு ஓப்பன் வந்து 13ஆம் தேதி, +2க்கு வந்து 20ஆம் தேதி, ஆனால் தம்பிக்கு அட்மிஷன் போடக்குள்ளே நான் பாப்பாவுக்கும் சேர்த்து கட்டிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மேடம் மட்டும் ஆணித்தரமாக இந்த வார்த்தையை இல்லைம்மா நீ ஃபீஸ் கட்டிட்டேன்னா அங்கே தான் சேர்த்தாகணும், இங்கே கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படின்னு அந்த மேடம் ஆணித்தரமாக சொல்லியிருந்தால் என் பொண்ணே ஆசைப்பட்டிருந்தாலும் அந்த ஸ்கூலில் நான் சேர்த்துருக்க முடியாது. அவங்க ஆனால் எப்படி சொன்னாங்கன்னா, அங்கே ஃபீஸ் கட்டியிருந்தா பரவாயில்ல, அந்த பில்லை வந்து எடுத்துகிட்டு வாமா, நீ போய் ஸ்கூலில் போய் நீ பணம் கேட்க வேண்டாம், நீ ஃபீஸை பில்லை கொண்டுட்டு வந்தாலே போதும், நாங்கள் நாங்கள் அந்த ஸ்கூலில் பேசி நாங்கள் ஃபீஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மேடம் அந்த மாதிரி சொல்லக்குள்ள சரி பாப்பாவும் ஆசைப்பட்றாளேன்னு தான் சேர்க்கப்பட்டான். ஆனாலுமே நல்லாவே கேளுங்க, நான் வந்து இந்த நிமிஷம் வரையும் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிர்வாகம் ஆனால் மாற்றி எனக்கு பதில் சொல்லுது, எனக்கு தக்க பதில் சொல்லலை. பாப்பாவை சரி பாப்பா 12th இந்த ஒரு வருஷம் பாப்பா மட்டும்தான் அங்கே படிக்க நான் ஆசைப்பட்டேன், எங்கள் தம்பியை முடியவே முடியாதுன்னு நான் சொன்னேன். அப்பயுமே அவங்க ஒத்துக்கலை. எங்கள் தம்பியெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தாங்க சேர்க்க வச்சாங்க. இல்லை தம்பி வந்து நான் சத்யசாயில தான் இருக்கணும், பாப்பா இந்த வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டா போகிறா அப்படின்னு. அப்புறம் பாப்பா வந்து அவங்க கெமிஸ்ட்ரி மிஸ் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுமா, நேரத்தில் எழுந்திரிச்சு படிக்கணுமா, அப்போனா தான் பிள்ளைங்க நல்லா மார்க் எடுக்க முடியும்னாங்க. சரி நம்மளால ரோட்டுக்கும் அலைய முடியாது, அந்த மேடமும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வந்து பாப்பாவை ஹாஸ்டல் போடுவோம் அப்படின்னு பாப்பாவையும் கேட்டேன், அம்மா டே ஸ்காலராக போடியா ஹாஸ்டல்? இல்லைம்மா நான் ஹாஸ்டலில் இருந்தே படிக்கிறேன்னு சொல்லி தான் என் பொண்ணு போனான். நான் வந்து உண்மையாக பேசுகிறேன், உண்மைத்தன்மையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் உண்மையை சொல்கிறேன். ஆனால் நிர்வாகம் இது வரைக்கும் என்கிட்ட உண்மையே சொல்லலை, சொன்னது அத்தனை விஷயங்களும் பொய் சொல்லுது. எதுக்காக பொய் சொல்கிறேன், ஏன் பொய் சொல்கிறேன், அங்கே என்ன நடந்தது? தயவு செஞ்சு உன் மனசாட்சிக்கு தெரியும், தயவு செஞ்சு உண்மைகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வாங்க, மூடி மறைக்காதீங்க. ஏன்னா இதுதான் உங்கள்கிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள். அடுத்தது மேடம் வந்து ஒரு 5 நாள் கழித்து பேட்டி கொடுத்தாங்க. கலவரத்துக்கு நீங்கள் காரணம்னு அந்த ஸ்ரீமதி அம்மாவோட ஃபோனையும் ஸ்ரீமதி ஃபோனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. அதே போல் நானும் சொல்கிறேன், அந்த பள்ளி நிர்வாகத்தையோ இல்லை அந்த பள்ளியில் வேலை பிரின்ஸ்பாலு, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பசங்க, சாந்தி மேடம், இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாரோடைய ஃபோனையும் 12ஆம் தேதி நைட்லேருந்து 13ஆம் தேதி 7 மணி வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுங்க. இது என்னுடைய அன்பான கட்டளை. கண்டிப்பாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அவங்க நைட்டு 10:30 மணிக்கு பிள்ளை வீழ்ந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு, கத்திருப்பா, அப்போ வந்து அது என்னால் கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சாலே நிறைய விஷயங்களுக்கு விடை தெரிஞ்சு விடும். அந்த மாதிரி இந்த மெயின் கேட்டை கண்டுபிடிக்கலாம், யார் கையில், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் நிறைய தெரிஞ்சிடும். அப்புறம் வார்டனை கண்டிப்பாக நல்லா வார்டனோடைய நாலேஜ் இல்லாத பாப்பா வெளியே வரமாட்டா. அதாவது ஒரு வார்டனோட வேலை என்னங்க, இது வந்து சாதாரண ஒரு யார் சின்ன குழந்தைங்கள போய் கேட்டாலுமே சொல்லும், வார்டன் என்ன பசங்க ஸ்டடியில் வராங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்களா, ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் மாற்றுறாங்களா, டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டாங்களா, அடுத்தது ஸ்டடியில் உட்காடுறாங்களா, லஞ்ச் நைட்டு சாப்பிட போகிறாங்களா, தூங்க போகிறாங்களா, நம்ம எத்தனை குழந்தைங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, அத்தனை குழந்தைங்களும் படுத்துக்கிட்டாங்களா, படுத்த உடனே ஒரு வார்டன் என்ன பண்ணணும்மா உங்களுக்கு யாருக்கெல்லாம், இது வந்து ஃபஸ்ட்டு நாளே சொல்கிறது, டெய்லிலாம் சொல்ல தேவையில்ல. பசங்க எல்லோரும் படுத்த உடனே டோரை பூட்டிட்டு கீ அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். பசங்களுக்கு யாருக்காவது இடையில் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னா வார்டனை எழுப்பிட்டு தான் குழந்தை உள்ள போகணும். அப்படி ஒரு வார்டன் அந்த கதவை பூட்டப்பட்டு இருந்தால் ஸ்ரீமதி தற்கொலையாக கூட பண்ண எதுக்காக வெளியே வரப்போகிறா? அப்படி வெளியே வந்திருந்தா வார்டன் கூட வந்திருக்கலாமே, அந்த 10:30 மணிக்கே நீ பார்த்துருக்கலாமே, நீ 5:30 மணி வரையும் வெயிட் பண்ண தேவையில்லையே. இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். ஏன் அப்போ அதை வந்து
பூட்டப்படாமல் கீ வந்து கையில் இல்லாமல் எப்படி விட்டுருக்க? அப்புறம் சரி ரைட்டு, நீ டாப்பாகவே போட்டிருந்தா கூட டோர் வந்து நீ யாருமே இடையில ஏந்திரிக்கலையா? இல்லை நீ ஏந்திரிச்சு வார்டன் என்னத்துக்கு? நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு பார்த்துருக்கிறதுக்கு தான் நான் வார்டனு. அடுத்த ½ இல்லை ஒரு ½ ஒரு தடவை எல்லா பிள்ளைங்களும் இருக்கா இல்லையா இதெல்லாம் செக் பண்ணுறது தாங்க ஒரு வார்டனோட வேலை. இப்போ நைட்டு 10:30 வந்து 5 மணி வரையும் ஒரு வார்டன் என்ன பண்ணுனாங்க, என்ன செஞ்சாங்க? அதாவதுங்க அது லவ் பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லவ்வே அவள் பண்ணவே கிடையாது. ரைட்டுங்களா? அவங்களே அதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா ஃபோன் நம்பரையும் ஸ்ரீமதி ஃபோன் நம்பரையும் செக் பண்ணுங்கன்னு. ஃபோன் நம்பரை நாங்கள் செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். என் பொண்ணு வந்து லவ் பண்ண கிடையாது. அப்படி அவள் லவ் பண்ண பட்டி இருந்தாலும் இந்த கொலைக்கும் அதுக்கும் 1% கூட சம்மந்தமே கிடையாது. இது திட்டமிட்ட கொலை. ஊரை சுற்றி நிறைய பேர் யாருன்னே தெரியாது. அப்படி நீ பாதுகாத்திருந்தீன்னா பக்கத்துலலாம் இருந்திருக்கணும். நீ ஏன் ஓடி ஒளிஞ்ச? அப்படி அவள் லவ் பண்ண பட்டி இருந்தாலும் ஸ்கூல் கோட் வந்து பட்டனே இருக்காது. எல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணி இப்படி சைடில் தான் கடந்தது. இது திட்டமிட்ட கொலை. உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைல்டா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.